கரண்ட் போதா? எல்லாருக்கும் கரண்ட். நைட் ஆனா டெய்லி சோலார் போதும். சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. சோலார் அதாவது ட்ரை சிஸ்டம். பண்ணீங்களா? சரி ம். ஓகே. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? ம். இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி பரவால்ல. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்ல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்றேன் எப்படி நானு. ஒரு ஓட்டு போட்டுட்டு நான் எனக்கு இந்த கேட்காம சோலார்ல இருந்து எப்படி வெயில்ல இருந்து ஒரு 2 வயர வச்சு, ஒரு 2 மோட்டர வச்சு எப்படி ஃபேன கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. என்னங்க இப்ப ஜாலியா. அவரு நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துருவாங்க போகுது. அது பாயிண்ட். இந்த இடத்துல மாஸ்டர் மகேந்திரனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். Bro, என்னுடைய செம்மையா ஆதரவு செய்வாரு. தெரிவிக்கிறேன். நீங்க அவரை போட்டு அடின்னு அடிச்சு அவரை விமர்சனம் பண்ணி ஏன் இந்த அளவுக்கு பண்ணணும்? கரெக்ட் ப்ரோ. மாஸ்டர் மகேந்திரன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாட்டாம படத்துல நடிச்சவர். இந்த படம் நடிக்கும் போது இந்த மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். சில பேருக்கு உருவம் வந்து சின்ன பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு உள்ளம் சின்ன பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு அறிவு அப்படி நின்றும். அதுல மாஸ்டர் மகேந்திரன் 3வது வகை. இது அவருடைய அறிவின் குறைபாடு. அதை நம்ம வந்து கேலிப்படுத்தக்கூடாது.